பெருமாள்புரம் விரிவி அபிவிருத்தி திட்டம் 1998ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. அதனால் நல்ல பெரிய அருமையான சாலைகள் மக்கள் பயன்பாட்டில் வழக்கத்தில் உள்ளது. ஆனால் செக்ஷன் 38 டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் ஆக்டின் படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து திட்டச்சாலைகள் ரத்து செய்யப்படுகின்றன. இதனால் நிலவழி நீர்வழி பாதைகள் முழுவதுமாக அடைக்கப்படுகின்றது. நீர்வழி பாதைகள் அனைத்தும் அடைக்கப்படுவதால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் சிரமப்படுகின்றனர். எனவே நகர் ஊரமைப்பு சட்ட விதிகளில் திருத்தம் செய்து ரத்து செய்யப்பட்ட திட்டச்சாலைகள் அனைத்தும் உருவாக்க உரிய வழிவகைகள் செய்திட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்று பாசன திட்டத்தின் கீழ் பாசன பெறும் கால்வாய் பாளையங்கால்வாயாகும். இந்த கால்வாய் மூலம் 9500 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. பாளையங்கால்வாய் 42 கிலோமீட்டர் நீளத்திற்கு பயணிக்க வேண்டியிருப்பதால் அந்த பாளையங்கால்வாய்க்கு சீரமைக்கும் பணிக்கு 48 கோடி 38 லட்சம் நிதி தேவைப்படுகிறது. நிதியை ஒதுக்கி சீரமைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் கழக ஆட்சியில் மேம்பட்ட சுகாதார வசதிகள் கொண்ட மாநிலமாக இந்தியாவில் முதலிடம் பெற்று வருகின்றது. தற்போது தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் 300 அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இயங்கி வருகின்றன. இப்பல்கலைக்கழகம் சென்னையில் இருப்பதால் தென் மாவட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் சேவைகளால் பயன்பெற இயலாமல் தவிக்கின்றனர். எனவே தென் மாவட்ட மருத்துவ மாணவர்கள் நலன் கருதி திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு 2வது மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். திருநெல்வேலியில் 2வது மருத்துவ பல்கலைக்கழகம் அமைத்து பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்ட மக்களின் மருத்துவ தேவைகளை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பூர்த்தி செய்கின்றது. பல்வேறு புதிய திட்டங்களை தீட்டி கழக அரசு மருத்துவமனையை வளர்ச்சி பெற செய்துள்ளது. மல்டி ஸ்பெஷாலிட்டி உயர்தர சிறப்பு மருத்துவமனை எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பழைய மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் உயர்தர சிறப்பு மருத்துவமனைக்கு செல்ல மருத்துவமனை சார்பில் வாகன வசதி எதுவும் இல்லாததால் நோயாளிகள் சிரமப்படுகின்றனர். எனவே தனியாக வாகன வசதி ஏற்பாடு செய்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இரத்த வங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இரத்த வங்கி குழுவினர் மருத்துவர்களுடன் இணைந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று முகாம் நடத்தி இரத்தம் சேகரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். முகாமில் சேகரிக்கும் இரத்தங்களை பாதுகாப்பாக கொண்டு வர நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட சிறப்பு வாகனம் பெறுவதற்கு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பசுமை நிலப்பரப்பளவை விரிவுபடுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் 15 இடங்களில் நகர்ப்புற காடுகள் வனத்துறை துணையுடன் அமைத்திட திட்டமிட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பங்கஜம் நகர் என்ற இடத்தில் நகர்ப்புற காடுகள் அமைத்திட 1.25 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற காடுகள் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஒருங்கின்ற நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு 76 கோடி ரூபாய் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கும் நிதி ஒதுக்கி புதிய நீதிமன்றம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தாலுகா நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களும் பாளையங்கோட்டை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் வகையில் ஒதுக்கீடு செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த முன்வடிவினை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நமது சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ் திருநாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டமன்ற பேரவையில் நான் அடியெடுத்து வைத்திட வழிவகுத்து கொடுத்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் கோரிக்கைகளை இந்த அவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்பாக பதிவு செய்துள்ளேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஒன்றிய அரசின் ஓரவஞ்சத்தை தடுத்து அடக்கி இந்திய துணைக்கண்டத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மந்திர சொல் வெல்லும் என்று